எபிசோட்ல நம்ம சாம் அமெரிக்க சிங்கத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பானர்ஜியை பாத்துறாப்ல. பானர்ஜியும் சோகத்தோட மொத்த உருவமா இருக்க பயலும் ஆறுதலா 2 ஸ்பீச்ச போட அது நட்பா மாதிரி எல்லாரும் சேர்ந்து கப்பல்ல பார்ட்டி பண்ண அங்க நடந்த சம்பவத்துல ஹல்க் வெளியே வந்து சாமோட பொண்டாட்டிய பயமுறுத்த ஆனா எப்படியோ பயலுக்கு நினைவு திரும்பிடுது. இதுல அண்ணா வெக்ஸ் ஆகி என்னடா வாழ்க்கைன்னு நினைச்சு உள்ள இருக்கிற ஹல்க உருத்தறியாம அழிச்சிடணும்னு ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ல இருக்க மொத்த காமா எனர்ஜி தனக்குள்ள ஏத்திக்க அது என்னன்னா எசக்க பொசக்கா வேலை செஞ்சு நல்லது கெட்டதுன்னு 2ஆ பிரிச்சு விட்டுருது. அந்த கெட்ட ஹல்க் சும்மா இல்லாம வதவதன்னு பெத்து போட்டு மொத்த சிட்டியையும் சூறையாட நம்ம பசங்களும் அதை தடுக்க ஆளுக்கு ஒரு ஹல்க் பஸ்டர் சூட்டை செஞ்சு பூரா கூட்டத்தையும் கூண்டோட அழிச்சிடறானுங்க. ஆனா அப்படியே கொஞ்சம் வருஷத்துல நம்ம பசங்களாம் செத்துற அந்த அவெஞ்சர்ஸ் சாகாவை சாம் எடுத்து சிறப்பா நடத்துறாப்படி. இப்போ திரும்ப அந்த காட்ஜிலா கூட்டம் எல்லாம் ஊருக்குள்ள வந்து அட்டாசிட்டி பண்ண எங்க இருந்துடா வருதுன்னு பார்த்தா ஆர்டிக்ல சும்மா 5-6 இருக்குன்னு நினைச்சா ஆயிரக்கணக்கில் இருக்க கூடவே அதுங்களுக்கு ஒரு புது தலைவனும் கிடைச்சிட்டான். இவங்க கிட்ட நம்மளால போராட முடியாதுன்னு இதோட தந்தை குலமான நம்ம பானர்ஜி அண்ணன் போய் பார்த்தா தலைவன் சிம்பிளா மைட்டி அவெஞ்சர்னு ஒரு புரோட்டோகால கொடுத்து அனுப்புறாப்ல. அதை போட்ட உடனே எல்லா ரோபோட்டும் பவர் ரேஞ்சர்ல வர மாதிரி மெகாசோட மாற என்னதான் மாறினாலும் அந்த ஏபெக்ஸ் ஒரே அடியில பசங்களை படுக்க போடுறது. எல்லாம் முடிய போகுதுன்னு பார்த்தா நம்ம பையா பானர்ஜி நியூக்ளியர் பாம்பை வெடிக்க விட்டு அதுல இருக்க எனர்ஜி அப்சர்வ் பண்ணி களத்துல இறங்குறாப்படி. ஒரு கட்டத்துல காட்ஜிலா மாதிரி அட்டாமிக் பிரெத்தை விட்டு அந்த ஏபெக்ஸ கொடூரமா பொசிக்கிறாப்படி. கூடவே பூரா ஜந்துக்களையும் கண்ணு கெட்டாத ஒரு தீவு கூட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.